ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 முதல் 2 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்ட்டு அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது பூமி சிருஷ்டிக்கப்படுகிற காரியங்கள் நடக்கிறது. அப்ப சிருஷ்டிப்புல யார் இருந்திருக்கிறா? பிதா இருந்திருக்கிறாரு, குமாரன் இருந்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்புல இருக்கிறார் அப்படின்னா அவர் எனக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற காரியங்களை என்ன செய்கிறார்? மாற்றுகிறவரா அல்லது ஒழுங்குபடுத்துகிறவரா அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில அவர் இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்ம பரிசுத்த ஆவியானவரை வல்லமையா நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு என்ன சொல்லுது, ஒரு உணர்ச்சி வசப்படுத்துகிறவரா மாத்திரம்தான் நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய நேரம் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அந்நிய பாஷையில பேசுகிறோம். தேவனுடைய வல்லமையா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம உணர்ச்சி வசப்படுறோம். அது தவறு அல்ல. உணர்வு அப்படிங்கிறது ஆண்டவர் கொடுக்கிறது தான். ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிறைய நேரம் அந்த நிலையிலே நம்ம என்ன செஞ்சிடறோம்? நிறுத்திடுறோம். அப்ப அந்நிய பாஷை பேசுறோம், அபிஷேகத்தில் நிறையிறோம், அவ்வளவுதான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்முடைய ரொட்டீன் லைஃப்குள்ள போயிடும். ஆனால் ஒருவருக்குள்ளே உண்மையா பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை, நிறைய அடையாளங்களை நமக்குள்ள என்ன செய்ய முடியும்? காண முடியும். ஏன்னா அவர் அந்த பர்சன், அவங்கள ஆவியானவரை ரிசீவ் பண்ணிக்கிற பெற்றுக்கொள்ற அந்த நபருக்குள்ள இருந்து என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். உதாரணத்துக்கு நீங்க புரிந்துக்கிற விதத்துல சொல்லணும் அப்படின்னா தாவீதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தாவீது ஒரு ஆடு மேய்ப்பரா இருக்கிறான். ஆனா எப்படி அவனால கோலியாத்தை ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? தாவீதின் மேல வந்து தங்கி இருந்தார். சவுலை விட்டு விலகினால சவுல்ல என்ன செய்ய முடியல? அவனால செயல்பட முடியல. இதே சவுல் ஒரு காலத்துல யுத்தம் பண்ணான். பெலிஸ்தியர்கள் வந்தாங்கன்னு சொன்ன உடனே இவன் எழுந்து புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணி பெரிய வெற்றி என்ன செய்யறான்? பெற்றுக்கொள்றான். அன்னைக்கு அவனை யாரும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் பேர் தான் அவன் பின்னாடி நின்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சவுல் இன்னைக்கு கோலியாத்தை பார்த்து என்ன செய்யறான்? பயந்து நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு சின்ன பையனா இருக்கிற தாவீது, ஒரு 12-13 வயசு இருக்கிற ஒரு சின்ன பையன், அவன் அவ்வளோ பெரிய ராட்சசனை தைரியமா ஃபேஸ் பண்றானா அதுக்கு காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள்ளே இருந்தார். அப்ப என்ன நோக்கத்திற்காக ஆவியானவர் அவனுக்குள்ள வந்தாரு? அவனை ராஜாவாய் மாற்றும்படி, தம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்யும்படி. அப்ப ஆடை மேய்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்குள்ள ஆவியானவர் வரும் பொழுது அவன் எப்படியெல்லாம் ராஜாவா மாற முடியும்? அந்த பொசிஷனுக்கு ஏத்த காரியம் என்னெல்லாம் அவன் லைஃப்ல வரணும், இவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? இந்த தாவீதுக்குள்ள செயல்படுத்துகிறார், சிருஷ்டிக்கிறார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார் அப்படின்னா என்ன நோக்கத்தோடு எனக்குள்ள ஆவியானவர் வந்திருக்கிறாரு? ஏன்னா என்ன தாயின் கருவிலிருந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? பிரித்து எடுத்து என்ன அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு நோக்கத்தை எனக்கு வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும், அந்த நோக்கத்தின்படி என் வாழ்க்கை போகணும் அப்படின்னா எனக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும் பொழுது அந்த பாதையில என்ன செய்கிறாரு? உருவாக்குறாரு. அதற்கான எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எனக்கு கொடுக்கிறவராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம இந்த கண்ணோட்டத்தோடு பரிசுத்த ஆவியானவரை பார்க்காதனால தான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் நிறைய காரியங்களை நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறோம், நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளால என்ன செய்ய முடியல? சார்ந்து கொள்ளாதனால நம்மளால என்ன செய்ய முடியல? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியல, ஆண்டவரை விசுவாசிக்க முடியல, ஆண்டவருடைய வழி நடத்துதல புரிந்து கொள்ள முடியல. யாரோ ஒருத்தங்க இந்த காரியத்தெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தேவைப்படுறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நீ வலப்பக்கத்திலோ இடப்பக்கத்திலோ சாய்ந்திராதபடி, வழி மாறிராதபடிக்கு வழி இதுவே, இதுல நடவுங்கள் அப்படின்னு சொல்ற சத்தம் நம்ம காதுல கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு நபர் அவர் எனக்குள்ள இருந்து அவர் பேசுறார். அவர் எனக்காக பரிந்து பேசுகிறவர் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவுடையதிலிருந்து எடுத்து கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, என்ன தேவனுடைய வழியில நடத்துகிறவரா இருக்கிறார், என்னோடு பேசுகிறவரா இருக்கிறார். அப்போ நாம எந்த அளவுக்கு ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில அலோவ் பண்ணிருக்கிறோம். அப்ப அந்த சிருஷ்டிப்புல
ஆண்டவர் வார்த்தையை வெளிப்படுத்த அவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால வர்ற எல்லா இடங்களும் நீங்க வேதத்துல பாருங்க, அந்த இடத்துல ஒரு கிரியேஷன் இருக்கும், அந்த இடத்துல ஒரு சிருஷ்டிப்பு, அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆண்டவர் உருவாக்குவார், அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியம் நடக்கும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன இருக்குது? அந்த சிருஷ்டிப்பு இருக்குது, அந்த கிரியேட் பண்ற அந்த வல்லமை அவருக்குள்ள இருக்குது. அப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னா, அவர் என்ன செய்கிறாரு? என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காதனாலதான், நான் கேட்காதனாலதான் என்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி என்ன செய்ய முடியல? போக முடியல. நான் வசனத்தை படிக்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போக முடியல. அந்த வசனத்தை படிச்சு என் வாழ்க்கையில வாழ முடியல. காரணம், ஆவியானவருடைய சத்தத்தை நான் என்ன செய்யல? கேட்க பழகவில்லை. அப்ப ஆவியானவர் வருகிற எல்லா இடங்களிலும் அங்க என்ன நடக்குது? ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு ஒர்க் நடக்கிறத நம்ம பார்க்கணும்.